இனிய உறவுகளுக்கு வணக்கம். கோவிட் வந்து இப்ப நாடு முழுக்க பரவலா பரவிட்டு இருக்கு. தமிழகத்தில் குறிப்பா சென்னையில நிறைய இருக்கு. எல்லா மருத்துவமனைகளும் கோவிட் நோயாளிகள் நிரம்பி வழிகிறாங்க. எங்களுடைய டெய்சி மருத்துவமனை வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோவிட் ஹாஸ்பிட்டல். இதுலயும் பாத்தீங்கன்னா 3/4 பேர் வந்து கோவிட் நோயாளிகளாக இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு அரசியல்வாதியா, மக்களை நிறைய சந்திக்கிறவங்க, கூட்டத்துக்குள்ள போறவங்க இப்படி இருக்கும்போது கோவிட் தாக்கக்கூடிய அபாயம்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி சுலபமாக உங்களை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோ. ஒண்ணு, சாப்பிடுற உணவுல, குடிக்கிற தண்ணியில 95% கோவிடை மிக சுலபமாக அவாய்ட் பண்ண முடியும். குடிக்கிற தண்ணிய நார்மல் தண்ணியா, சில் வாட்டர் குடிக்கவே கூடாது. வெதுவெதுப்பான தண்ணி மட்டுமே 3 லிட்டரும் குடிங்க. நல்லா கவனிங்க. சூடா தண்ணி குடிக்க கூடாது. கொதிக்கும் நீரை குடிக்காதே அப்படிங்கிறது மருத்துவம். அதுல வந்து குடல் புண் நிறைய பிரச்சனைகள் வரும். வார்ம் வாட்டர், அதுல காலையில குடிக்கிற முதல் 1 லிட்டர் தண்ணியில இல்லைன்னா ஒரு மத்தியானம் குடிக்கிற தண்ணியில வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 10 துளசி இலை உள்ள போட்டு இந்த மஞ்சளும் துளசியும் கலந்த தண்ணிய 1 லிட்டர் குடிச்சுக்கோங்க. இதுல என்னன்னா மஞ்சள் மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினி. எல்லா கிருமி நீங்க எங்கெங்க யார் மூலமா கிருமியை பிடிச்சிட்டு வரீங்களோ அத்தனையும் உங்க உடம்புல இருந்து எடுக்கக்கூடியது மஞ்சள். துளசி வந்து அதை விட மிகச்சிறந்த கிருமி நாசினி. அதனாலதான் இறந்து போன பிணத்திலிருந்து கோடிக்கணக்கான கிருமிகள் வெளியேறும். அப்படிங்கறதுனால துளசி மாலை அந்த பிணத்துக்கு போறது, நம்ம ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற ஒரு திருவிழால வந்து துளசி தண்ணீரை குடிக்க வைக்கிறது. துளசி வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு கிருமி நாசினி. அதனால 1 லிட்டர் தண்ணியில மஞ்சளும் துளசியும் கலந்துக்கிறீங்க. உடனே இந்த 3 லிட்டர் தண்ணியில மஞ்சளும் துளசியும் கலக்க கூடாதா? துளசி 10 இலைக்கு பதிலாக 30 இலையை போடக்கூடாதான்னு எக்ஸ்ட்ரீமா பிஹேவ் பண்ண வேண்டாம். எல்லாம் அளவோட செஞ்சா போதும். 1 லிட்டர் இப்படி குடிச்சா போதும். மீதி 2 லிட்டர் நீங்க வார்ம் வாட்டர் குடிச்சாலே கிருமிகளை கொள்ளக்கூடிய அற்புதமான சக்தி வந்து இருக்குது. இரண்டாவது, உடற்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும். கட்டாயம் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டியது மிக முக்கியமான அவசியமான ஒண்ணு. மூச்சு பயிற்சி நீங்க பண்ணும்போது எங்கெங்கயோ பிடிச்சிட்டு வர கிருமிகள்லாம் அழகா நம்ம வெளியேற்ற முடியும். அதுல 10 நிமிஷம் எக்ஸசைஸ் மட்டும் உடம்புல வெயில் படுற மாதிரி படுங்க. ஆதவனின் கதிர்கள் வந்து உங்க உடம்புல பட்டாலே உடம்புல இருக்க அத்தனை கிருமிகளையும் வெளியேற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனாலதான் அந்த காலத்து சித்தர்கள் வந்து எந்த உடற்பயிற்சி பண்றீங்களோ சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்க சன்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஒரு வாக்கிங், மூச்சு பயிற்சியோ பண்ணுங்க. இல்ல பெண்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் துணி காயப்படும் போது ஏதாவது சூரிய ஒளியில நின்றுட்டு பண்றது ரொம்ப நல்லது. திரும்ப சொல்ற உடனே நான் 1 மணி நேரம் நான் வெயிலே நிக்கிறேன்னு கிளம்பிட வேண்டாம். டீஹைட்ரேட் ஆகும் பாடி. அளவா எதை செய்தாலும் அளவா பண்ணுங்க. மூன்றாவது, எப்ப பார்த்தாலும் நான் மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன். 1 மாஸ்க் 2 3 மாஸ்க் மேல மாஸ்க போட்டு கோவிடை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓவரா நீங்க மாஸ்க் போடுறதுனால, எப்ப பார்த்தாலும் மாஸ்க் போட்டா என்ன ஆகும்னா உடம்புல இந்த கெட்ட காற்றை நம்ம திரும்ப சுவாசிக்கிறதுனால ஆயுசும் ஆரோக்கியம் ரொம்ப கெடும். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உடம்புல வந்து அதிகமா உயிர் வாழ்றது யார் அப்படின்னு பார்த்தா மனிதர்கள், விலங்குகள் எல்லாத்தையும் பார்த்தா உலகிலேயே அதிகமா உயிர் வாழ்றது திமிங்கிலமும் கடலாமையும். 300 வருஷங்கள் உயிர் வாழக்கூடியது. அது ஏன் உயிர் வாழுது? வேலையே செய்யாத ஆமை ஏன் உயிர் வாழுதுன்னா அதிகமான ஆக்சிஜனை ரொம்ப நேரம் இன்ஹேல் பண்ணி ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி மெல்லமா எக்ஸைட் பண்ணும். நீங்க உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வச்சுதான் உங்களுடைய ஆயுசு தீர்மானிக்கப்படுது. இதுவே குதிச்சு ஓடி ஆடுற முயல் வந்து ரொம்ப ஷார்ட் பிரீத் எடுக்கிறதுனால 8 வருஷத்துக்கு மேல இருக்காது. ஜன்னல் கதவுலாம் திறந்து வச்சு வெளியே ஒரு வேப்ப மரமோ ஏதாவது ஒரு ஸ்தல விருட்சங்கள், பெரிய மரங்கள், இல்ல சின்ன சின்ன செடிகள், இதை தழுவி வர காற்று வந்து நம்ம சுவாசிக்கிறது, ஃப்ரெஷ் ஏர் வந்து பிரீத் பண்றது ரொம்ப நல்லது. சோ எப்ப பார்த்தாலும் மாஸ்க் போடாதீங்க. மக்களை சந்திக்கும் போது கூட்டத்துல மட்டும் நீங்க வந்து மாஸ்க் போட்டா போதுமானது. நீங்க தனிமையில நல்ல மகிழ்ச்சியா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்போது நல்ல ஆக்சிஜன் சப்ளை உங்க உடம்புக்கு கிடைக்கும் அப்படிங்கறது மறந்துடாதீங்க. மூட் அவுட் ஆகும்போது, டிப்ரெஸ் ஆகும்போது, பயப்படும் போது உடம்புல வந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. நான்காவது, பயப்படுறது, பேனிக் ஆகுது. அங்க கோவிட்ல ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க, இங்க அட்மிட் ஆகிங்க, இங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க, இதெல்லாம் கேட்டு பயப்படுறது, பேனிக் ஆகும்போது உடம்புல ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாகும். கோவிட் உங்களுக்கு தீவிரமாகுது, பிரீதிங் டிஃபிகல்ட்டி வருது, டிஸ்போனியா வருது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிக்கப்படுறது, அது மாதிரி உங்களுக்கு நிறைய நடக்கும். இப்ப நீங்க கோவிட் நோயாளிகள் எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஓட்டல் லெவல் ரொம்ப கம்மி ஆகுது, அவங்களுக்கு சேச்சுரேஷன் வந்து இந்த மாதிரி ஆகுது, இப்படி ரொம்ப பயப்படும் போது ஐயோ எப்படி ஆகுது, அவங்களால மூச்சு விடவே முடியல, அவங்களுக்கு நாங்க ஆக்சிஜன் வந்து கொடுத்துட்டே சொல்லுவோம். இல்ல உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் நல்லா தானே இருக்கு, உங்களுக்கு இது நல்லா தான் இருக்கு, உங்களோட லங்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கு, அப்ப வந்து இந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி இல்லையே, உங்களை 2 நாள்ல ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லும்போது அப்படியா டாக்டர் அப்படின்ட்டு உடனே அவங்க ஆக்சிஜன் எடுத்துட்டு பார்த்துட்டு ரொம்ப நார்மலா ஃபீல் பண்ணுவாங்க. பிரீதிங் டிஃபிகல்ட்டி பாதி சரியாயிரும். அவங்களுடைய ஓட்டு நாங்க மானிட்டர்ல செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கணிசமாக அவங்களுக்கு ஏறும். அதனால நீங்க பயப்படுறது, பேனிக் ஆகுறது உங்களுடைய ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மி பண்ணும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நான் கூட்டத்துக்கு போயிட்டு வரேன், நான் நிறைய பேசுறேன், எனக்கு வந்து அடிக்கடி தொண்டையில தொற்றுகள் வந்துருது, காஃப் வருது, இருமல் வருது அப்படின்னு சொல்லி வரும்போது
இந்த மாதிரி ஒரு மூச்சு வாங்குறது, பிரீதிங் டிஃபிகல்டி, தொண்டை சளி அப்படின்னு வரும்போது நீங்க வெளியே செல்கிற எல்லாருமே நண்டு சூப், நாட்டுக்கோழி சூப் இதை நீங்க குடிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு தொண்டையில இருமல் தும்மல் வருது அப்படின்னாலே கட்டாயம் நண்டு சூப்பும் நாட்டுக்கோழி சூப்பும் அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய சளியை குணப்படுத்தி உங்களுடைய தொண்டையை சரி பண்ணும். நீங்க இந்த சூப்பு குடிக்கும் போது 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நீங்க அதை கலக்கி குடிங்க. அப்ப சளி எல்லாமே வெளியேறும். தொண்டையில இருக்க புண்கள், நீங்க கத்தி கத்தி பேசுறதுனால தொண்டையில இருக்கிற புண்கள் அந்த அளவுக்கு குணமாகும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லங்க நான் ஒரு வெஜிடேரியன், என்ன போய் இப்படி நண்டு சூப் குடிக்கிறது அப்படின்னா நீங்க நல்ல சூடா ஒரு வெஜிடபிள் சூப் குடிங்க. இதை விட இந்த நண்டு நாட்டுக்கோழி சூப் ரொம்ப நல்லது அப்படிங்கறது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது எக்காரணம் கொண்டு வெளியே போகும்போது இந்த கோவிட் பரவுற காலத்துல தயிர் சாதம் வேண்டாம். சில்லுன்னு இருக்கிறது ஸ்வீட், லட்டு, ஜிலேபிங்கிற மாதிரி ஸ்வீட், அதுவும் ஃப்ரிட்ஜ்ல வச்ச ரசமலாய், இந்த இனிப்பான ஸ்வீட், ஐஸ்கிரீம்ஸ், ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா நல்ல தொண்டை தொற்றுகள் வரும். இதெல்லாம் கட்டாயம் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் தொண்டையில தொற்றுகள் இருக்கும்போது மாதுளை ஜூஸ், அந்த மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான ஜூஸ் பர்டிகுலரா மாதுளை ஜூஸ் உங்களுக்கு தொண்டை புண்களை அதிகப்படுத்தும். இதெல்லாம் கோவிட்ல தொண்டையில பிரச்சனை இருக்கும்போது மட்டும்தான். மற்றபடி மாதுளை ஜூஸ் மாதிரி ஒரு மகத்தான ஜூஸ் எதுவுமே இல்லை. இன்கேஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் மாதுளம்பழ ஜூஸ் ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டு நான் 2 டம்ளர் குடிச்சிட்டேன்னா, மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டு நீங்க ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு சூப் குடிக்கிறதோ, இல்ல சூப் குடிக்கல நான் சாதம், குழம்பு, பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்டேன்னா கடைசி ஒரு புடி சாப்பாட்டுல நல்ல ஒரு 7-8 ஸ்பூன் சூடா மிளகு ரசம் குடிச்சு குடிக்கிட்டீங்கன்னா அந்த மாதுளையினால வர தொண்டை புண்களை இந்த மிளகு ரசம் சரி செஞ்சிடும். பேலன்ஸ் பண்ணி சாப்பிட தெரியறதுங்கிறது ஒரு முக்கியமான கலை. அதனால இந்த மாதிரி சாப்பிட்டு பழங்க. கோவிடை பற்றி பயமே வேண்டாம். மிளகு ரசம் கடைசி பிடியா சாப்பிடுறது அவ்வளவு நல்லது. கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட், எல்லாமே சாப்பிட்டேன் பிடிச்சிட்டேன், நான் அதிகமாக கத்தி பேசக்கூடியவங்க, நான் நிறைய பேசிட்டே இருக்கவங்க, எனக்கு இந்த தொண்டையில பிரச்சனைகள், ஒரு டயர்டு, எப்ப பார்த்தாலும் ஒரு சளி, எனக்கு கோவிட் இருக்குமான ஒரு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, கடைசியா ஒரு விஷயம், நீங்க கூட்டத்துக்குள்ள போயிட்டு வர எல்லாருமே நைட்டு தூங்கும் போது சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நல்லா ஒரு 1/2 டம்ளர் சூடா பாலில ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 3 சிட்டிகை மிளகுத்தூள் கலந்து சர்க்கரை போடக்கூடாது. சிப் சிப்பா இந்த மிளகு பால் குடிங்க. தொண்டையில் இருக்க புண்கள், தொற்றுகள் எல்லாம் போயிடும். அங்க இங்க மற்ற நிறைய மக்கள் நீங்க கொரோனாவை பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த மிளகு அத்தனை கிருமியும் கொல்லக்கூடியது. நம்ம அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10 மிளகு கையில இருந்தா பகைவனோட கூட பந்தி இருக்கலாம். அதாவது பகைவன் நமக்கு உணவுல விஷம் கலந்து கொடுத்தா கூட மிளகு ஒரு மிகப்பெரிய விஷம் முறிப்பான். அதனாலதான் 10 மிளகு கையில இருந்தா பகைவன் கூட தைரியமா போய் பந்தி சாப்பிடலாம். அதனால ஒரு 1/2 டம்ளர் பால்ல மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இதை நீங்க சாப்பிட்டு குடிங்க. ஆர்வ கோலால நான் 2 ஸ்பூன் மிளகுத்தூளை போட்டேன்றாதீங்க. தொண்டையெல்லாம் புண்ணு அனுபானங்களை கரெக்டா செய்யணும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம். சோ கோவிட் அப்படிங்கிறது ஒரு பயப்படவே வேண்டாத ஒரு வியாதி. எங்களோட ஹாஸ்பிட்டல் இப்ப முழுக்க கோவிட் நோயாளிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அதிகமான ஆன்டிபயோட்டிக், ஓவரான ஸ்டீராய்ட்ஸ், ஓவரான பயமுறுத்தல், அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் இயற்கையோட சேர்ந்த ஒரு மருந்துகள், பயப்படாம சிகிச்சை பண்றது கோவிட் ஒரு சிம்பிளான வியாதி. ஏன்னா நாங்க முழுக்க கோவிட் நோயாளிகளோட இருக்கக்கூடிய ஒரு மக்கள். அதனால இந்த வியாதி பத்தி பயப்படவே வேண்டாம். வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க, ஜன்னல் கதவுகளை திறந்து வைங்க. வீடு துடைக்கும் போது மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு வீடு தொடிங்க. விளம்பரங்களை வரக்கூடிய கெமிக்கல் போட்டு வீடு தொடிக்காதீங்க. வீட்டுக்கு பக்கத்துல நிறைய பெரிய மரங்கள், பெரிய செடிகள், சல விருட்சங்கள், மிகப்பெரிய ஒரு 50 வருஷம் 100 வருஷம் ஆலமரம்ல இருந்தா உங்க வீட்டை சுற்றி வரக்கூடிய காற்றை மிக அழகாக வடிகட்டி சுத்தமான ஆக்சிஜனா உங்களுக்கு சப்ளை பண்றது பெரிய வளர்ந்த மரங்கள், ஸ்தல விருட்சங்கள். கோவிட்ங்கிற இந்த வியாதியை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். நன்றி, வணக்கம்.